ஸோ எஸ் கைஸ், பை த வே நான் தான் அவங்க சீரன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு பேடஸ் ஷேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேடஸ் ஷேக் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ரஃப் எடிட்ஸ் அண்டு மாஸ் எடிட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். லவ் எடிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் எடிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் பேசிக்காக. ஸோ கைஸ், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்படி அந்த ஒரு பேடஸ் ஷேக் கொண்டு வருது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்காங்க. ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் இது தான், இந்த பேடஸ் ஷேக் இதில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் டுட்டோரியலாக போடுறத விட இதை வந்து ஒரு பிரேக் டவுனாக காமிச்சிடுறேன், ஓகேங்களா. ஸோ இது வந்து 2 டைப் ஆஃப் ஷேக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஒன்று ஃபஸ்ட்டு ஷேக் இது. ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்க்கிறேன், ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணிட்டு ஸோ அதில் வந்து மிரர் மட்டும் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த சேஞ்சஸுமே இல்லை. தென் ஆஸ்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆஸ்லேட் ஆட் பண்ணிட்டு ஆங்கிள் வந்து 0 டிகிரி கொண்டு வந்துட்டேன். அண்ட் ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஹெர்ட்ஸ் வச்சுருக்கேன், ஓகேங்களா. நல்லாவே பார்த்துக்கோங்க. ஸோ 10 ஹெர்ட்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் மேக்னிடியூட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் அண்ட் எண்டில் ஒரு கீ ஃப்ரேம். ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் 317 வச்சுருக்கேன். ஸோ நியர்லி 300 to 320 வரைக்கும் வச்சுக்கோங்க. தென் எண்டில் வந்து 0 கொண்டு வந்துக்கோங்க. ஓகே, எண்டில் பார்த்திங்கன்னா 0 இருக்கும். வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கர்வ் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு ஃபாஸ்ட் கர்வ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தென் மோஷன் பிளர் எப்பவும் போல் ஆட் பண்ணிக்கோங்க. மோஷன் பிளர் ஆட் பண்ணால் தான் ஒரு ஸ்மூத்னஸ் வந்து வீடியோவில் கிடைக்கும், ஓகேங்களா. தென் ஆர்ஜிபி ஸ்பிளிட் வீடியோவோட இல்லை ஸோ ஆர்ஜிபி ஸ்பிளிட் இங்கே இருக்குது. ஸோ வந்துட்டு இது முடியும் போது இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் வந்து ஆர்ஜிபி ஸ்பிளிட் தெரியும். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு 0 வச்சுருக்கேன் அண்ட் எண்டில் வந்து 74 வரைக்கும் கொண்டு போயிட்டேன். ஓகே, அந்தளவுக்கு ஸ்பிளிட் வச்சுக்கிட்டு ஸோ கர்வ் வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா. தென் அதில் சேஞ்சஸ் ஆங்கிள் எதுவுமே சேஞ்ச் பண்ணல அண்ட் கீழே இருக்கிறவங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அப்படியே இருக்குது. தென் எக்ஸ்போசர் காமா நல்லாவே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நல்லாவே ஒரு பிரைட்டாக தெரியும். ஸோ அதுக்காக வந்து எக்ஸ்போசர் அண்ட் காமா யூஸ் பண்ணியிருந்தேன். ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் அண்ட் சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிட்டு 1லேருந்து 0 வரைக்கும் கொண்டு வந்துட்டேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கும் சேம் கர்வ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபாஸ்ட் கர்வ் இதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷேக் ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. அண்டு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா இந்த ஷேக்கோட XML அண்டு ப்ரிசெட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு ஷேக் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைல்ஸ் ஆட் பண்ணி சேம் மிரர் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் ஆசிலேட் பார்த்திங்கன்னா ஆங்கிளில் வச்சுக்கிட்டேன். ஆங்கிளில் 0 டிகிரி. தென் ஃப்ரீக்வன்சி வந்து லைட்டாக கம்மி பண்ணியிருக்கேன். 9.20 ஹெர்ட்ஸ் வரை இருக்குது, ஓகேங்களா. எஸ், 9.20 ஹெர்ட்ஸ் வரை. மேக்னிடியூட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் எண்டில் தான் வச்சுருக்கேன். மேக்னிடியூட் வந்து சென்டரில் வச்சுட்டு சென்டர்லேருந்து எண்டு வர, ஓகேங்களா. ஸோ சென்டரில் வந்து 0ல் இருக்கும். தென் அதுலேருந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான கர்வ் வந்து இப்படி ஓவர் ஷூட் கர்வ் வச்சுருக்கேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேக் வந்துட்டு அப்புறம் வந்து முன்னாடி போகும். ஸோ அதுக்காக தான் அந்த ஓவர் ஷூட் கர்வ் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் யூஸ் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு கர்வ் யூஸ் பண்ணியிருந்தேன். தென் மோஷன் பிளர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட வேல்யூஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. தென் ஆஸ்லேட் ஆட் பண்ணிட்டு ஆங்கிள் வந்து 90 டிகிரி வச்சுக்கிட்டேன். வச்சதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி 9 ஹெர்ட்ஸ் வச்சுக்கிட்டு மேக்னிடியூட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் அண்ட் சென்ட்ரல் ஒரு கீ ஃப்ரேம். ஸ்டார்டிங்கில் இருக்கிற கீ ஃப்ரேம் வந்து 145 வச்சுருக்கேன். ஸோ எண்டிங்கில் இருக்கிற கீ ஃப்ரேம் வந்து 0 கொண்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் கர்வ் போயிட்டு ஸோ சேம் கர்வ் ஃபாஸ்ட் கர்வ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். தென் இதுலேயும் ஆர்ஜிபி ஸ்பிளிட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எண்டில் தான் 0 to 74 சேம் ஆர்ஜிபி ஸ்பிளிட் யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கிளிப்பில் யூஸ் பண்ணியிருந்தேன் சேம் ஆர்ஜிபி ஸ்பிளிட் வந்து ஸோ செகண்ட் கிளிப்லையும் யூஸ் பண்ணியிருந்தேன், செகண்ட் சைக்கிளையும் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் எக்ஸ்போசர் காமா அது வந்து சேம் வேல்யூஸ் தான். ஆர்ஜிபி ஸ்பிளிட்டும் எக்ஸ்போசர் காமாவும் கிட்டத்தட்ட ஒரு லைட்டிங் மாதிரி தானே. ஸோ வந்து நம்ம எல்லாத்துக்குமே அது செட் ஆகும். ஸோ வந்து எல்லாத்துக்குமே நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான், சேம் ஷேக் தான். பட் எக்ஸ்ட்ரா வந்து நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, உள்ளே இருக்குது. ஓகே, இது வந்து டெக்ஸ்ட்டு. அப்புறம் வந்து லைட்டாக கோஸ்ட் எஃபெக்ட் மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணி அதை பிளாக் அண்ட் ஒயிட் மோனோக்ரோம் போட்டு லைட்டாக ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ கெஸ், இது வந்து ஷேக் வீடியோ தான். ஸோ ஷேக் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. பிரேக் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு அந்தளவுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருசாக இதில் ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட் ஜூம் இன் ஜூம் அவுட் அண்ட் ரொட்டேட் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே கெஸ்,
இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோட எண்டு வரை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தென் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எண்டு கட் போட்டு கிளம்புறேன். பாய்.